ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணக்கூடிய கொள்ளு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை இட்லி, தோசை, அப்புறமா சூடான சாதத்தோட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த துவையலை மட்டும் போட்டு பெரட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வெறும் கடாயில் இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் அளவுக்கு வெள்ளை கொள்ளு போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு வெள்ளை கருப்பு ரெண்டுலேயுமே கிடைக்குது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அதில் இருக்கிற தூசி, கல் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா படப்படன்னு வெடிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 2 நாளாவது கொள்ளில் செஞ்ச ஏதாவது உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சீக்கிரமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும், ஒரு 6 பல் பூண்டு, அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாவும் சேர்த்து போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு, பச்சை மிளகா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன சைஸில் தான் போட்டிருக்கேன். புளியை நம்ம இது கூடவே சேர்த்து வதக்கும் போது நல்லா சாஃப்ட் ஆயிரும், அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து போட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இதை நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருக்கிற அந்த கொள்ளு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல தண்ணி சேர்க்காம இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் ரொம்ப ஃபைனாக அப்படியே மை மாதிரி அரைக்கணும் அப்படின்னு இல்லை. கொஞ்சம் கொள்ளு துவையல் கொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இது கூட நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கடுகு, உளுந்து இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.